அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் ஃபயாஸ். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, நம்ம கரன்சி நோட் வந்து கிழிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி ஈஸியாக ஒட்டுறது, எந்த ஒரு கிழிஞ்சது தெரியாமல் ஈஸியாக ஒட்டுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். எந்த ஒரு ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம அந்த கிழிஞ்ச இடத்த வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். நல்லா கரெக்டாக அந்த கிழிஞ்ச இடத்த மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்த கரெக்டாக ஃபோல்ட் பண்ணால் தான் சரியாக வரும். அதனால் இந்த இடத்த மட்டும் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இல்லைனா பணம் வந்து கொஞ்சம் கோணலாக இருக்க மாதிரி தெரியும். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் எல்லாருக்கும் தெரியும், ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கிழிஞ்ச இடத்த ஃபுல்லாக லைட்டாக அப்படியே நல்லா அந்த இதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஃபெவிகாலை அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அதான் நல்லது. கொஞ்சம் வெளில தெரிகிற மாதிரி நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு துணியை எடுத்துக்கோங்க. துணியை எடுத்துகிட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஃபெவிகாலை மட்டும் அந்த துணியில் வந்து இப்படி லைட்டாக அப்படி தடவுனிங்கன்னா அந்த இது போயிடும். அந்த வெளில ஒட்டியிருக்கிறதுனால அந்த கிளாத்தை வச்சு அப்படியே தொடச்சிருங்க. லேட் ஆகிடுச்சுன்னா காஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி சொரன்னு ஆகிடும். ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏதாவது ஒரு புக் எடுத்துக்கோங்க. புக் எடுத்துகிட்டு அந்த பணத்தை வந்து அப்படி நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அதை காயிற வரைக்கும் வைக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ காஞ்சிடுச்சு. நான் வந்து அதை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இது வந்து ஒரு 80% இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே கொஞ்சம் ஒட்டின மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அயர்ன் பாக்ஸை வச்சு நம்ம வந்து அந்த இடத்துல ரொம்பவே ஹீட் கம்மியாக இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து இருக்கிறதுலே லோ பாயிண்டில் தான் வச்சுருக்கேன். அயர்ன் பாக்ஸை ஆன் பண்ணணுமே நீங்கள் வந்து அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரொசீஜர் வேலை முடிஞ்சிடும். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிழிஞ்ச மாதிரியே அந்த இடம் தெரியாது. அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கிழிஞ்ச இடம் எந்த இடம்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபேக்லாம் கிடையாது. நான் கரன்சி நோட்டை ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சீரியல் நம்பர் சேம் தான். நான் வந்து ஏமாத்தலாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் இருக்குது. நம்ம பணம் சுருங்கி போயிட்டால் அதை எப்படி கரெக்டாக நேர் பண்ணுறது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை வந்து பணத்தை வந்து அதுக்குள்ளே போடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதில் ஊறினா அந்த பணம் வந்து கரெக்டாக நேராக வந்துடும். இப்போ அதே மாதிரி நம்ம வெள்ளை எடுத்துகிட்டு அதை காய வைக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து தண்ணியை ஈஸியாக உரியும். ஸோ அதனால தான் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அயர்ன் பாக்ஸில் லைட்டாக ரொம்ப ஹீட் கம்மியாக வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சிங்கன்னா அந்த ஸ்டெப் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கோம். பணத்தில் பேனா வச்சு எழுதிட்டு அதை எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ அதையும் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.